ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் வேலைக்கான விண்ணப்பம் எப்போ வெளியாகும், அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வெளியாகும், எப்படி எதன் மூலம் வெளியாகும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக 100% வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இதில் ப்ராசஸிங்ஸ் என்ன மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கிராம உதவியாளர் வேலைக்காக அறிவிப்பு வெளியாகிருக்கு. கூடிய சீக்கிரம் கிராம உதவியாளர் பணிக்கான வேலை காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 2299 வேக்கன்சிஸ் வெளியிட்டிருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும், நோட்டிஃபிகேஷன்ஸ் எதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 நம்ம பார்க்கலாம். எதன் மூலமாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் வர்றதுக்கான வாய்ப்பு. அந்தந்த தாலுகாவில் உள்ளவங்களுக்கு, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கு நியூஸ் பேப்பர் மூலமாகவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தாலுகா ஆஃபீஸ்லேயும் நோட்டீஸ் போர்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்பப்போ உங்களுடைய தாலுகா எது, அதற்கான தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்லேயுமே செக் பண்ணி பாருங்கள். அந்தந்த தாலுகா ஆஃபீஸோடைய வெப்சைட்லேயுமே செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜூலையில் வர்றதுக்கான சான்சஸ்க்கு கண்டிப்பாக ஜூலையில் வந்துடும். ஸோ கவலையே படாதீங்க. ரொம்ப ப்ரிப்பேராகவே இருங்க. இதில் கொஸ்டின் நம்ம எக்ஸாம் எல்லாம் கிடையாது, ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் கிடையாது. நமக்கு ஜஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் நடக்கும். ஸோ நம்ம எதுக்கும் இதுக்கு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆண் பெண் இருவருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். 21 வயதுலேருந்து அதற்கப்புறமா 40 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க. அதாவது அந்தந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிடும் போது அதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி கவலையே படாதீங்க. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 40 வயசு வரை கூட நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ் எங்கே போடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாலுகா ஆஃபீஸில் போடுவாங்க. அதுக்கப்புறம் தாசில்தார் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஏஓக்கு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இருக்கும், இன்க்ரிமெண்ட் இருக்கும், எல்லா பெனிஃபிட்டும் கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா பெனிஃபிட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைகளில் கிடைக்கும். ஸோ அதை பற்றி கவலையே பட வேண்டாம். யாரெல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும், இது அந்தந்த தாலுகாவில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களாம் பண்ணுமா, இல்லை வேறு மாற்றி டிஸ்ட்ரிக்டில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. அப்படி யாருமே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்துட்டு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக கிடைக்காது. அந்தந்த தாலுகாவில் உள்ளவங்க அந்தந்த தாலுகாவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்ருக்காங்களா, உங்களுடைய தாலுகாவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்ருக்காங்களான்னு போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் தாலுகா ஆஃபீஸில் இல்லை உங்கள் தாலுகா ஆஃபீஸோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். நியூஸ் பேப்பரை பாருங்கள். அதில் உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு, அந்த தாலுகாவை சேர்ந்தவங்க நீங்கள் அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு தாலுகாவில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு போய் நீங்கள் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அந்தந்த தாலுகாவில் உள்ளவங்கள தான் எடுத்துப்பாங்க. இதில் என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, எதெல்லாம் தேவை அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும். சாலிடாக உங்களுக்கு 30 மார்க் கிடச்சிரும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். அதை உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு உங்களை எழுத படிக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் பாஸ் ஆனோம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் ஒரு பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதாவது சில பேருக்கு உமனாக இருக்கிறீங்கன்னு லைசன்ஸ் இல்லாமலும் இருக்கலாம். நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலே போதும். ஏதாவது ஒன்று சைக்கிள் ஓட்ட தெரியணும், இல்லை பைக் ஓட்ட தெரியணும். ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சாலே அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா மார்க் கொடுக்குறாங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்கள் தாலுகா, அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்ட தாலுகாவை சேர்ந்தவங்க நீங்கள் அப்படின்னா அதற்குமே தனி
தனியாக 30 மார்க் வந்து கொடுக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி விஷயங்களோட ஒரு 100 மார்க்கு வைக்கிறாங்க. இந்த 100 மார்க்கில் யார் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அந்த மார்க்கை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. இதற்கான ரிசல்ட் வந்து எப்போ வெளியிடுவாங்க, எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும், ஹால் டிக்கெட் எப்போ வந்து வெளியிடுவாங்க அப்படின்னா நமக்கு ஜூலையில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் விடுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 30 டேஸ் அப்ளிகேஷன்ஸ்க்காக விடுவாங்க. கண்டிப்பாக ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் வரை நமக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கான டைம் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு 10-15 நாள் இல்லை 20 நாட்களுக்குள்ளேயே நமக்கு ஹால் டிக்கெட் வெளியிடுவாங்க. ஹால் டிக்கெட் வெளியிட்டுட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 நாட்களுக்குள்ளே நமக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி வைப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வெளியிட்டு நம்ம வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்காக நீங்கள் எந்த புக்கையும் எடுத்து படிக்கவோ ப்ரிப்பேர் பண்ணவோ தேவையே இல்லை. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் தாராளமாக இதில் பாஸ் பண்ணலாம். இதுலேயுமே இடஒதுக்கீடு உண்டா, ப்ரையாரிட்டி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேயுமே நிறைய இடஒதுக்கீடு, ப்ரையாரிட்டி, தமிழ் வழி கல்வி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்குமே வந்து நமக்கு ப்ரையாரிட்டி தேவை. நிறைய பேர் அங்கன்வாடி வேலைகளுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்க யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்குமே வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான், ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதாவது இதில் வந்து பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுத்து தான் வந்து சேர்றாங்க, பணம் கொடுத்து தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, இல்லை அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு, எல்லா ப்ராசஸும் நடக்கும், ஆனால் வந்து நம்மளை வேலைக்கு பணியமர்த்த மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை வந்து நம்பாதீங்க யாரும். நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் பண்ணது கரெக்டு அப்படின்னா உங்களுக்கான வேலை வந்து கண்டிப்பாக வந்து சேரும். அதை பற்றி கவலையப்படாதீங்க. யாரோட பேச்சையுமே வந்து கேட்காதீங்க. கண்டிப்பாக வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் தாலுகாலில் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். இதில் ப்ரையாரிட்டி விஷயங்களுமே நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தந்த தாலுகாவில் எந்த தாலுகாவில் எப்போ வந்து வேக்கன்சிஸ் கொடுக்குறாங்க, எத்தனை வேக்கன்சிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதையுமே நம்ம ரெகுலராக நம்ம வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறோம் நம்மளுடைய சேனலில். கண்டிப்பாக இதற்காக நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அங்கன்வாடி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ், அதுக்கப்புறமா எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் அப்ளிகேஷன்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக ரிப்ளை கொடுத்துட்டு வரேன். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து அதை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வந்து நான் சொல்கிறேன்.